ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் புதினா புலாவ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் அரிசி. நான் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு புதினா, 1 கப் கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். முதல்ல நம்ம அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நம்ம இந்த புலாவை பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். இப்போது இதில் நான் கொஞ்சம் அதிகமாகவே புதினா எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி ஒரு பெரிய துண்டு. முதல்ல நம்ம மிக்சியில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா இலையை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும், அலசி. கொத்தமல்லி தழைகள் கூடவே நான் ஒரு 2 பத்தை பொடியை நறுக்கின தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நாம் குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, பிரியாணி இலை இதை தாளிச்சிட்டு நாம் நறுக்கிய வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். புதினா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த அரைச்சி வச்ச விழுதை இப்போது சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. ஸோ அதுக்கு நான் வதக்கிட்டு நான் 1 அழகு அரிசிக்கு 2.5 அழகு தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து திருப்பியும் நம்ம கொதி விடணும். மூடி வச்சு ஒன்று பாருங்கள், கொஞ்சம் நல்லா அரிசியும் இந்த தண்ணியும் சேர்ந்து வரும்போது தான் நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போடணும். அது வரைக்கும் நம்ம ஹைலியே வச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வந்தால் போகிறோங்க. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். கடாயில் நல்லா நெய் விட்டு, முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல்ஸ் தான், இதை நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், குக்கர் 2 விசில் வந்துருச்சு. சாதம் நல்லா மணமணக்குது. புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. புதினா புலாவ் ரெடி. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றினா நல்லா வெந்துருங்க. சூப்பராக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். கூடவே நம்ம அந்த வறுத்து வச்ச முந்திரியையும் சேர்த்துடலாம். புதினா புலாவ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.